ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச ஊடகவியலாளர் திரு சதீஷ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்களோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். நேற்று நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரோட நேரலை ஒளிபரப்பு பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. இது பெரும் விமர்சனத்துக்குள்ளாச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் தான் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் போன ஆட்சியில் இருந்த மாரி சட்டசபையில் கேள்வி பதில் செஷன்லாம் நாங்கள் ஒளிபரப்புவோம், தடுத்து நிறுத்த மாட்டோம், ரொம்ப வெளிப்படைத்தன்மையாக இந்த அரசாங்கம் நடக்கும், சட்டமன்றத்தில் யார் என்ன பேசினாலும் அது மக்கள் உடனே தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஏற்பாடுகளாக நாங்கள் செஞ்சுருக்கிறோம், இதை செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு. 2-3 ஆண்டுகளாக இருட்டடிப்பு செய்யப்பட்ட சட்டமன்ற நேரலை மீண்டும் தொடங்கி இருக்கிறது. இனி சட்டமன்ற நேரலை தொடரும். இது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. டிரான்ஸ்பரண்ட், குட் அண்ட் கிளீன் கவர்னன்ஸுக்கு இன்றைய நிகழ்வு ஒரு எடுத்துக்காட்டு. ஆளுநர் உரைக்கு பதிலளிக்கும் அந்த செஷன்ல அது கட் செய்யப்பட்டது. இது பெரிய விமர்சனத்துக்குள்ளாச்சு. இன்னைக்கு காலையிலையும் சரி நேற்று மாலையிலையும் சரி எதெல்லாம் ஒளிபரப்பு தடை செய்யப்பட்டதோ அந்த ஃபுட்டேஜ்லாம் எடிட் பண்ணி சட்டமன்றத்திலிருந்து கொடுக்கப்பட்டு மற்ற ஊடகங்கள் எல்லாமே ஒளிபரப்பாச்சு. இது தாவேகாக்கு ஆதரவாக அந்த ஃபுட்டேஜ்லாம் இருக்குது அப்படின்ற விமர்சனங்களும் வந்திருக்குது. இது குறித்து பல ஊடகங்கள் வாதிச்சிருக்குது. குறிப்பாக ஃபெலிக்ஸ் ஜெரால்டு, தாவேகாவோட தேசிய செய்தி தொடர்பாளர், அவர் ஊடகங்களில் பங்கேற்று இதுக்கான காரணங்கள் சொல்கிறாரு. அமைச்சர்கள் இதுக்கான காரணங்கள் சொல்கிறாங்க. சில பேர் டெக்னிக்கல் ஃபால்ட்டுன்றாங்க, சில பேர் திமுக தான் இதுக்கும் காரணம்ன்றாங்க. நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அது பொதுவாகவே தாவேகாவோட செய்தி தொடர்பாளராகட்டும், அமைச்சராகட்டும், இல்லை தாவேகளுக்கு ஒரு தொண்டராகட்டும், யாரை கேட்டாலும் அவங்க அக்கௌண்டபிலிட்டி மட்டும் எடுக்க மாட்டாங்க. முதல்வர் முதல் கீழே இருக்கிற தொண்டர்கள் வரை யாருமே அக்கௌண்டபிலிட்டி மட்டும் எடுக்க மாட்டாங்க. இதற்கு காரணம் நாங்கள் தான், இது செஞ்சது எதனால தான் அப்படின்னு ராஜ்மோகன் கூட பொறுப்பெடுக்கல. நான் பார்த்து சொல்கிறேன், இனி நடக்கும் அப்படின்னு தான் சொன்னாரே தவிர இதை செய்தது யார், எதனால் நடந்தது அப்படின்னு அவர் சொல்லலை. அவருக்கே தெரியாது, அவருக்கே தெரியல. நான் ஒன்றுக்கு போனேன், அந்த நேரத்தில் சொன்னாங்க லைவ் இல்லை அப்படின்னு சொன்னாங்க, அப்புறம் தான் எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அதுக்கு மேலே யாரோ அதை நிறுத்த சொல்லியிருக்காங்க. இவருக்கு மேலானதான் யாராக இருக்கும்? ஒன்றும் ஆதவ ஒரிஜினா இருக்கிற வாய்ப்பு இருக்குது, புஷி ஆனந்த் வாய்ப்பு இருக்குது, விஜய் வாய்ப்பு இருக்குது. விஜய் உங்களுக்கே தெரியும், சபாநாயகர். அதான் சபாநாயகர் விஜய் உங்களுக்கே தெரியும், சட்டசபைன்னு போயிட்டு அவர் பொம்மையாயிருவார். ஸோ அவர் இதெல்லாம் செய்வாரா அவருக்கு தான் நமக்கு தெரியல. ஆனால் சபாநாயகர் அடிக்கடி சொல்லிக்கிறாரு. ஒரு 3 நாட்களாக அவர்கிட்ட கேட்கும் போதெல்லாம், இது குறித்து கேள்விகள் கேட்கும்போது அவர் ஒரு உறுதியான பதிலே சொல்லலை. நடக்கும் ஏன் ஒரு முந்தா நாளுக்கு அவரோட டேபிளில் உட்காந்து எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் கேட்கும் பொழுது அந்த மைக்கு எல்லாமே கொஞ்சம் டெக்னிக்கலாக ப்ராப்ளம் இருக்குது, எல்லா இடத்துலையும் அங்கே உட்காந்து டெக்னீஷியன் செக் பண்ணிட்டு தான் நாளைக்கு அது நடக்கும் அப்படின்லாம் சொன்னார். ஸோ அவர் ஒரு ரீசனை முன்னாடியே அவர் தேடி வச்சிருக்காரு. இப்படி இருக்கிற சூழலில் கரெக்டாக மேகதாது அணை அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது, எல்லா கட்சிகளும் ஆதரித்த பிறகு அதுக்கப்புறம் தான் அது லைவ் கட் ஆகுது. சரி, இந்த லைவ் கட் ஆனதுக்கு யாரெல்லாம் என்னென்ன ரீசன் சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்மோகன் மாண்பு குறைந்திடும் அப்படிங்கிறார். காட்டவே முடியாத மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைகள் நடந்தால் அது மாதிரி டிசிஷன் எடுக்கலாம். ஒரு சின்ன முடிவு எடுத்து, ஏன்னா அது மக்கள் பார்க்குறாங்க, குழந்தைகள் பார்க்குறாங்க, ரொம்ப ஆபாசமான வார்த்தைகளோ ரொம்ப அன்பார்லிமெண்ட்ரியான திங் வரும்போது ரொம்ப கயாசம் வரும்போது போகலாம். மற்றபடி ஸ்மூத்தாக தான் அது போச்சு. அவர் தான் முதல் நாள் சொன்னார். என்ன மாண்பு அப்படின்னா, சட்டசபையில் நீங்கள் நம்மளால் எலக்ட் செய்யப்பட்ட இந்த எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் காரசாரமாக மோதிப்பாங்க போல, அதில் சில கெட்ட வார்த்தைகள் கூட வரலாம், சில நேரம் சண்டை கூட போகலாம், இதெல்லாம் மக்களுக்கு முன்னாடி தெரியக்கூடாதுங்கிற மாண்புக்காக அப்படின்னு ஒரு ரீசன் சொல்றாரு. நான் என்ன கேட்கறேன்னா, இதுக்கு முன்னாடி தாவேலிக்ஸும் அதான சொன்னாரு, திமுக காரங்க மாண்போட நடந்துக்கல, அதை எப்படி அப்படியே போடுறது, அதை நிறுத்த வேண்டிய சென்சார் பண்ண வேண்டிய கடமை சபாநாயகருக்கு இருக்குது, சட்டமன்றத்திற்கு இருக்குல்ல அப்படின்ற. அவன் சுடுதலிலேயே கையை விடுவான், சும்மா விடுவானா அப்படின்னு விஜய்க்கு ஒரு டைலாக் வச்சிருப்பாங்க. எதுக்குடா அவனை தொட்ட, அவன் சுடு தண்ணியிலேயே கைய விடுவான், உன்னை சும்மாவா விடுவான். உனக்கு திமுக தீய சக்தி, நீ அவனை காட்டுறதுக்கு எக்ஸ்போஸ் பண்றதுக்கு இதை விட உனக்கு வேற என்ன லைவ்ல, இதை விட உனக்கு என்ன வேணும்? உன்னுடைய தொண்டர்கள், உன்னுடைய ரசிகர்கள், உன்னுடைய குழந்தைகள் முதற்கொண்டு எல்லாருமே இப்போ சட்டசபை தொடர்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடியாவது ஏகப்பட்ட பேர் பார்க்கவே மாட்டாங்க. விஜய் அதை பெருமையா சொல்லியிருக்காரு, நீங்க சட்டமன்றத்தை எல்லாரும் பாக்குறாங்க. அப்போ உன்னோட தீய சக்தி நீ கூடுதலா எக்ஸ்போஸ் பண்ணலாமே. இப்போ தாவேக்கா மாண்பு குறையாமல் நடந்துக்கும், இல்லை மாண்பு குறைச்சி நடக்கும் அப்படிங்கிறது எந்த கேரண்டி இல்லை. ஏன்னா அவங்களுக்கே தெரியும், இதுக்கு முன்னாடி அவங்க எம்எல்ஏவா அங்கே உட்காந்ததே கிடையாது. அப்போ அவங்களுக்கு அவங்க அமைதியாக தான் இருப்பாங்க. எங்கள் கட்சிக்காரங்களாம் கட்டுப்பாடானவங்க, நல்லவங்க, அப்படி தானே நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, படித்தவங்க, ரொம்ப எளிய பின்புலத்துலேருந்து வந்தவங்க, மாண்பு குறையாமல் நடந்துக்கணும்னு உங்கள் கட்சி மேலே உங்களுக்கு மேலே நம்பிக்கை இல்லை. ஏன்னா நீ காட்டணும் அப்படின்னா திமுகவை அழகாக காட்டலாம், அதிமுகவை காட்டலாம், இந்த பாருங்க எப்படி அராஜகமாக நடந்துக்கிறாங்க, இந்த பாருங்க எப்படி கேவலமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு எக்ஸ்போஸ் பண்ணலாம். நீ சுடுநூலுக்கும் கையை விட்டு காட்டிருக்கலாம், பச்சை நூலுக்கும் கையை விட்டு காட்டியிருக்கலாம். அப்போ உனக்கு அங்கே பிரச்சனை எங்கே அப்படின்னா, தன்னுடைய கட்சிக்காரர்கள் எப்படி நடந்துப்பாங்கிறது பிரச்சனை இருக்குது. ஏன்னா உன்னுடைய நிர்வாகிகள் தான் முழுக்க டெய்லி அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா நியூஸ் பேப்பர்லையும் ஹெட்லைனில்
தாவேக்க நிர்வாகி கைதுன்னு டெம்ப்ளேட்டா எடுத்து வச்சிருக்காங்க போல. அந்த அளவுக்கு நிலைமை மோசமா இருக்குது. அங்க ஒரு பாலியல் குற்றம் நடந்ததா, அங்க ஒரு திருட்டு குற்றம் நடந்ததா, இன்னைக்கு வந்து கள்ளநோட்டு கொடுத்துருக்காங்க ஒரு ஷோரூம்ல, கள்ளநோட்டு கொடுத்து பைக் ஏதோ வாங்க ட்ரை பண்ணிருக்காங்க. யாருன்னு பார்த்தா தாவேக்க நிர்வாகி. ஸோ எல்லா நியூஸ் பேப்பர் காரணம் தாவேக்க நிர்வாகி கைது அப்படிங்கிறத இல்ல தாவேக்க நிர்வாகி அதில் சம்மந்தப்பட்டிருக்க டெம்ப்ளேட்டே வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு அத்தனை குற்றங்களும் யார் செஞ்சுட்டு இருக்காங்கன்னா, கட்சி புதுசா கட்சி வந்துருச்சு, நாங்க எங்க ஆட்சிக்கு வந்துட்டோம், இனி எங்க பவர் தான், எங்களை தொடர்றதுக்கு யாருங்கிற சக்தி. ஆமா, தூய சக்தியா சொல்லிட்டு இவங்க கிரவுண்ட்ல அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இருந்து வந்த இந்த கூட்டத்திலிருந்து வந்த சினிமால பிளாக்ல டிக்கெட் வித்தவர்கள், அப்புறமா அந்த மாதிரி பிளாக்ல லாட்டரி வித்தவர்கள், லாட்டரி வித்தவர் தான் நிழல் முதல்வரே. இந்த குரூப் வந்து அங்கே அமைச்சராகவும் எம்எல்ஏக்கும் ஒத்துருக்காங்க. அப்போ அவங்க எப்படி மாண்போடு நடந்துக்குவாங்க அப்படிங்கிறது நமக்கு அழகா இப்போ புரியும். ஆனால் மக்களுக்கு இதை காட்டக்கூடாது. ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, விஜய்ங்கிற ஹீரோ இமேஜ் வந்து தேட்டரில் வந்து ஸ்கிரிப்ட் படி கிராஃபிக்ஸ் படி அவர் பறப்பாரு, குதிப்பாரு, அடிப்பார். அந்த இமேஜ் உடஞ்சிடக்கூடாது. இன்னொன்று, இந்த தாவேக்க கட்சியிலேருந்து அவங்க விஜயே பார்த்து பார்த்து சூஸ் பண்ணாங்கல்ல, கஞ்சா வித்தவர், லாட்ரி வித்தவர், பிளாக்ல டிக்கெட் வித்தவர், இவங்களுடைய மாண்பு குறித்து இவங்களுக்கே சந்தேகம். அதனால தான் லைவ் வந்து நிறுத்தப்பட்டது. இந்த போல டிஎம்கே கேள்வி கேட்கும்போது இவங்களால பதில் சொல்றதுக்கு திராணி இல்லை, தெம்பு இல்லை, அதுக்கான வக்கு இல்லை. அப்படி இருக்க சூழல லைவ் கட் ஆகுது. மாண்பை குறித்து அப்படி பேசுறீங்கன்னா, இன்னைக்கு காலையில் வீடியோஸ் வந்து நிறைய வீடியோஸ் வந்து கட்டு வருது. இந்த கட்டுக்கள் எல்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக சிவசங்கர் பேசும்போது பாதி கட்டாயிருது. முதலமைச்சருக்கு மிக மனதுக்கு நெருக்கமான இயக்குனர் அட்லி அவர் எடுக்கிற படம் பூரா பார்த்தீங்கன்னா பல சிறந்த திரைப்படங்களில் இருக்கிற காட்சிகளை எடுத்து போட்டு ஹிட் கொடுப்பார். ஒரு ட்ரெய்லர் ஹிட் அடிக்கணும்னா அதில் ரொம்ப கிறிஸ்பாக இருக்கணும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ் திரையுலகில் இருந்து திரைப்படங்களை விடுத்து மக்கள் பணிக்காக அரசியலுக்கு வந்து விட்டார். ஆனால் அரசியலிலே இருந்த அண்ணன் சிவசங்கரன் அவர்கள் எடிட்டிங் என்கிறார், ட்ரெய்லர் என்கிறார். அட்லியை குறித்து பேசிய போதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. இந்த சட்டமன்றத்திற்கும் அன்பு சகோதரர் இயக்குனர் அட்லி அவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? இவர்கள் டிவிகே காரங்க அதுக்கு என்ன பதிலீடு கொடுத்தாங்களோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரியாக ஃபுல் வீடியோவும் இருக்குது. ஆமா, இது வந்து ஒரு ப்ரொபகண்டா, இது வந்து டூல் கிட்டாக, அதாவது சட்டசபை அதோட லைவ் அந்த கேமரா எல்லாத்தையும் வந்து தங்களுடைய டூல் கிட்டாக அவங்க பயன்படுத்திருக்காங்க. இதுலேயும் ஒருபடி போய் மானங்கட்டத்தனமாக கொஞ்சம் கூட ஊடக தர்மமே இல்லாமல் லெகசி மீடியாவான புதிய தலைமுறை ஒவ்வொரு வீடியோவுக்கும் கீழே திரும்பி பார்த்த சிஎம், ரியாக்ஷன் தந்த சிஎம், குப்புறப்படுத்த சிஎம், நிமிந்து பார்த்த சிஎம், அவர் பாக்குறத அவர் வந்து இதை தவிர வேற எதுவும் பண்ணல. திடீர்னு ஏதோ முழிப்பு தட்டி இப்படி பார்த்துருப்பாரு, ஏதோ நடந்துட்டு இருக்குன்னு. அதுக்கெல்லாம் வந்து அவரை தமிழில் வச்சு ப்ரொமோட் பண்ற வேலையை தான் புதிய தலைமுறை இன்னைக்கு பண்ணியிருக்குது. இதே புதிய தலைமுறை வந்து டெல்லியில வந்து லெகசியா உடைச்சிடாதீங்க சார், நாங்க இருக்கிற பத்திரிகையாளர் நிரஞ்சன்குமார் கேட்டதை வந்து ஒரு நியூஸ் கார்டு போட்ட அடுத்த நாளே வந்து இங்க வந்து புதிய தலைமுறை கேபிள் டிவில, தமிழக அரசு கேபிள் டிவில கட்டாச்சு. இப்ப ரீசெண்டா நியூஸ் தமிழ், பாலிமர் போன்ற சேனல்களும் கேபிள் டிவில வந்து கட் செய்யப்பட்டது. எல்லாத்துக்கும் காரணம் டெக்னிக்கல் காரணம். டெக்னிக்கல் காரணம் இல்லை அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மாண்பு, இவங்கள்ட்ட மாண்பும் இல்லை, டெக்னிக்கல்ல பிரச்சனையும் இல்லை. இல்லை, இப்போ இவங்க பேசுனதும் கட் ஆயிருக்குதுல்ல. இப்போ வந்து இவர் அமைச்சர் ஆதரவு வச்சுனா அவரு வந்து 5 நிமிஷம் தான் குளத்தூர்ல பேசினாரு, அதுக்கே அங்க என்ன ஆச்சுன்னு தெரியல, நீங்க ஒண்ணும் இல்லாம போயிட்டீங்கன்னு சொன்னதெல்லாம் கூட வரல. அதே மாதிரி எம்எல்ஏ தாமு அவர் வந்து அடிக்க வந்தார் அப்படின்னு சொல்லி அங்க இருந்த ரிப்போர்ட்டர் கொடுத்து அடிக்க மட்டும் வரவில்லை, ரிப்போர்ட்டர்கள் சொல்றப்படி பார்த்தா கெட்ட வார்த்தை பேசிட்டு வந்தாலும் கூட ஓகே. ஆனா அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் வரல, அதுவும் சென்சார் செய்யப்பட்டிருக்குல்ல. அது சென்சார் செய்யப்பட்டது, அது அவங்களுக்கு மைனஸ் பாயிண்ட்ல. இது சென்சார் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதற்கு மட்டும் ப்ரொபகண்டாக்காக, புகழ்ச்சிக்காக வந்து இந்த ஃபுட்டேஜை வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. வழக்கமாக அப்படி தான் நடக்கும். ஒரு 2 ரிப்போர்ட்டர் போவாங்க, சீனியர் ரிப்போர்ட்டர் உள்ளே இருந்து லைவ் இருந்து பண்ணுவார், வெளியில் ஒரு ரிப்போர்ட்டர் பைட் எடுக்கிறதுக்கு இருப்பார். இப்போ சீனியர் ரிப்போர்ட்டர் போயிட்டாருன்னா அந்த ஜூனியர் ரிப்போர்ட்டர் வந்து சிப் எல்லாம் கொடுத்து டேட்டா இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க. இப்போலாம் லைவ் கனெக்ஷனே கொடுத்துறாங்க, லிங்க் கொடுத்துறாங்க. இது முன்னாடி இருந்த நிலைமை. அப்படி இருக்கும் பொழுது மாண்பு அப்படின்னா நீ காட்டலாம், எல்லா கட்சியும் அப்படி எப்படி நடந்துக்குதுன்னு காட்டிட்டு மக்கள் வந்து ஓ இவர் தான் நம்ம எம்எல்ஏவா, நாம தான் பார்த்தோம் சாது மாதிரி அங்கே போய் என்ன இப்படி கெட்ட வார்த்தைலாம் பேசுறாரு அவங்களும் புரிஞ்சுப்பாங்கல்ல. சொல்லப்போனால் இவர்களுக்கு தனது கட்சி எம்எல்ஏக்கு மீது நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா இங்கே இன்னைக்கு நடக்கிற எல்லா குற்றச்சலுக்கும் பின்னாடி தாவேக்க நிர்வாகிகள் இருக்க மாதிரி அதில் பின்னணியிலேருந்து வந்தவங்க தான் இவங்க. அப்படி இருக்கும்போது அவங்க மேலே எந்த கேரண்டியும் கிடையாது, நம்பிக்கை கிடையாது. இப்போ மாண்பை காப்பாற்றணும்னு தனது கட்சியை காப்பாற்றுறதுக்காக லைவ் நிறுத்தப்பட்டது, தனது கட்சியை வந்து பரப்புவதற்காக ஃபுட்டேஜுகள் லீக் செய்யப்பட்டன. இதுதான் நடந்தது. தாவேக்கா அமைச்சர்கள், அதை குறிப்பாக ராஜ்மோகன், ஆதவர்ஜன் அவங்க வந்து திமுக கேட்ட கேள்விகளை பந்தாடிட்டாங்கன்ற மாதிரியான ஒரு ஃபுட்டேஜை வந்து ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க.
அப்படி எதுவுமே அவங்களால பண்ண முடியாது, பண்ணலை அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி பேசணும்னா சட்டம் ஒழுங்கு குறித்து முதல்வர் பேசியிருக்கணும். முதல்வரே வாயை திறக்கல. இப்போ வரைக்கும் வாயை திறங்க சிஎம்னு அவர் கண்ணு முன்னாடியே எல்லாம் சுற்றிட்டு இருந்தோம். அவர் வந்து இப்போ வரைக்கும் வாயை திறக்கல. அதுலேயே வந்து அந்த பிம்பம் உடையுது. அவங்களோட கட்சிக்குள்ளான அந்த கொள்கை ஆகட்டும், இல்லை பேசுறதாகட்டும், பேச்சு ஒன்றும் செயல் ஒன்றுமா தான் இருக்குது அப்படிங்கிறது அதுலேயே நிரூபணமாகுது. அதெல்லாம் டேமேஜ் பண்ணுற, அந்த கண்ட்ரோல் பண்ணுறது தான், டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஃபுட்டேஜ் லீக்கு, அதை பரப்புறதுலாம். அதுக்கு இந்த மாதிரி லெகசி ஊடகங்கள் வந்து துணை போகிறது அதை விட கொடுமையான விஷயம். இவ்வளவு தெரிஞ்சும் தன்னுடைய ஒரு மூத்த பத்திரிகையாளராகவும் டெக்னிக்கலாகவே எல்லாவும் தெரிஞ்சதா காட்டிட்டு இருக்கிற ஃபெலிக்ஸ் வந்து நேத்திக்கு வந்து நெறியாளர்கிட்ட சிக்கி சின்ன பின்னமாகிறாரு. அது வந்து நெறியாளர் கேட்குறாரு இந்த லைவ் கட் பண்ணதை பற்றி. அதுக்கு வந்து மூத்த பத்திரிகையாளரும் டெக்னிக்கலாக எல்லா விஷயமும் தெரிந்த ஃபெலிக்ஸ் அப்படி தான் தன்னை காட்டிப்பார். 2-3 வேர்ட்ஸ் எல்லாம் போட்டுப்பார். டெக்னிக்கலாக உள்ள வேர்ட்ஸ், கேமராவில் அந்த பின் இருக்குது, அந்த பின் இருக்குதுன்னு. அப்படி இருக்கிற ஃபெலிக்ஸ் தேசிய செய்தி தொடர்பாளர் டாவேக்க அவர் சொல்கிறாரு அது வந்து டெக்னிக்கல் ஃபால்ட்டு அப்படின்னு சொல்ல வர்றாரு. அப்போ வந்து இவர் கேட்குறாரு, நம்ம நெறியாளர் கேட்குறாரு, அதான் நேத்திக்கே சொன்னீங்கல்ல, ராஜ்மோகன் சொன்னார்ல. ஆமா, அவர் எல்லாம் சரி செஞ்சுட்டதா சொன்னாரு. டெக்னிக்கல் ஃபால்ட்லாம் இருக்குதுன்னா சரி செய்வோம் தானே சொல்லணும். அவர் நேத்து எல்லாம் செஞ்சாச்சு, நாலுல இருந்து எல்லாம் கிளியரா இருக்கும்னாரு. அப்படிதானே சொன்னாரு. அப்ப எந்த அடிப்படையில் அவர் சொன்னாரு? அவருக்கு அப்ப விஷயம் தெரியாதா அப்படின்லாம் கேட்டாரு. அப்படி கேட்டாரு. அப்போ இதுக்கு திக்க ஆரம்பிக்கிறாரு, திணற ஆரம்பிக்கிறாரு. உடனே திமுக காரங்க வந்து மாண்போடு நடக்கல, அதனாலதான் கட் பண்றோம். அவங்கள கேட்க வேண்டாம், மாண்போட நடந்துக்கங்க அப்படின்லாம் சொல்றாரு. அதுக்கு நீங்க மாண்போட நடந்துக்கோன்னு கேட்டுக்கோங்க, அதை நீங்க பப்ளிக்ல காட்டுங்க அப்படிங்கும்போது திக்கிறாரு யாரு, ஃபெலிக்ஸ். நம்ம சிஸ்டம் அப்படிதான். சரிங்க, அவைக்கு மாண்பு குந்தகம் விளைவிக்கிற மாதிரி யாராவது பேசிடுவாங்கன்னு பயம் இருந்தா எதுக்கு நீங்க இந்த வாக்குறுதியை கொடுக்குறீங்க? பயம் இல்லைங்க, வேற என்ன? ஸ்பீக்கர் கேரண்டி பண்ணிருக்காரா இல்லையா? ஏன் அது நடக்கல? இருங்க, இது நான் சொல்றேன், இந்த டெக்னாலஜி கொண்டு வரணும்ல. இது தெரியாம நேத்தியே ராஜ்மோகன் சொல்லணும். இது என்னங்க இது? அப்படி சொல்லப்பட்டது நானும் பார்த்தேன். பட் மாண்பை தவிர எதுக்கு நடந்துக்கணும்? என்னதான் சொல்றது? அவையில மாண்போட நடந்துக்கணுமா, நடந்துக்கூடாதா? அது நீங்க அந்த சிச்சுவேஷன் நீங்க பாத்தீங்கன்னா, ஒருத்தன் ஒரு ஊர்ல திருட போறான்னு வச்சுக்கோங்க, அங்க வந்து மக்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இவன் திருட வந்துட்டான்னு. அவங்க துரத்தும் பொழுது தப்பி ஓரன்ட்டு ஒரு முட்டுச்சந்தில மாட்டினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் நேற்றுக்கு ஃபெலிக்ஸோட கண்டிஷன் இருந்துச்சு. அது வெறும் முட்டுச்சந்தை இல்லாமல் மூத்திரச்சந்து மாதிரி அவர் மாட்டிக்கிட்டாரு. போட்டு தவன்னு 4 பேர் வச்சு துவச்சிட்டாங்க. அதுல ஒரு எக்ஸ்ட்ரீம்ல போகும்போது அவரு அறிஞ்சு சொன்னாரா அறியாம சொன்னாரா தெரியல. ஏங்க பாட்டு பாடுறதெல்லாம் அவங்க ஒரு விஷயம், வெள்ளை அறிக்கை விட்டுருக்கிறோம், இத்தனை லட்சம் கோடி ரூபா கடன் இருக்குது, இதை பத்தி தானே பேசணும், பாட்டு பாடுறதெல்லாம் ஒரு விஷயமான்னு சொல்லி தமிழ் தாய் விஷயத்தை வந்து அவரு அப்படி சொல்லிட்டாரு. பாட்டு பாடுறது ரொம்ப முக்கியமா? தமிழ் தாய் வாழ்த்தை வந்து அவர் போற போக்கில் அவளை ஈஸியா வந்து பாடல் அப்படின்ட்டு போறாரு. நீங்க ஸ்கூல்ல இருந்து சின்ன வயசுல இருந்து இத்தனை வருஷம் ஆச்சு இந்த நிகழ்ச்சியை பாக்குறவங்க என்னைக்காவது உங்க வாயில இருந்து தமிழ் தாய் பாடல் அப்படின்னு நினைக்காது சொல்லியிருக்கீங்களா? நீராறும் கடல் எடுத்த அப்படின்னு பாடுவோம், அதை தமிழ் தாய் வாழ்த்துன்னு தான் புக்கில் இருக்கும். தமிழ் தாய் வாழ்த்து ஆரம்பிக்குதா, தமிழ் தாய் ஆரம்பித்து முடிந்ததா, தமிழ் தாய் வாழ்த்து பாடினாங்களா, இப்படி தான் நம்ம வந்து பேசுவோம். ஆனால் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அப்படிங்கிறவருக்கு அது ஒரு ஜஸ்ட் பாடலாக போயிடுச்சு. எப்படின்னா விஜயோட சினிமா படத்தில் இருக்க ஒரு பாடல் மாதிரி அவர் டீல் பண்ணுறாரு. அவருக்கு தமிழ் தாயை விட, தமிழை விட, அவர் ஸ்கூல்லையும் கூட முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து, கடைசியில் தேசிய கீதம், அவர் இல்லை ஸ்கூல்ல முதல்ல தேசிய கீதம் பாடுவார். அது வந்து அந்த ஸ்கூலை கண்டுபிடிங்க ஃபர்ஸ்ட். அதான் ஒருத்தர் வந்து பொய் சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாரு, முட்டு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா எந்த லெவலில் இறங்க முடியும் அப்படிங்கிறது தான் நேற்றுக்கு மாலை முரசில் ஃபெலிக்ஸ் இந்த வேலைகள் எல்லாம், அந்த லைவுக்கு கொடுத்த முட்டாகட்டும், இந்த தமிழ் தாய் வாழ்த்தை வந்து தமிழ் தாய் பாடல் அப்படின்னு ஜஸ்ட் லைக் அதே பாடல்னு சொல்றது கூட ஓகே, அது ஒரு பாடல் தான், தமிழ் தாய் வாழ்த்து பாடல் ஓகே ஒரு பாடல். ஆனா அது ஒரு விஷயம் கிடையாது. பாட்டு பாடுறது ஒரு விஷயமா, இதை பத்தி பேசுறது தானே, கடனை பத்தி பேசுறது தானே ஒரு விஷயம். அது எப்படிங்க விஷயம் கிடையாது? அது வந்து ஆதிக்கத்தோட எதிர்ப்பு குரல். இங்க வந்து மொழிவழி மாநிலங்கள் இருக்குது, அதற்கு ஒவ்வொரு மாநிலமும் ஒரு தனக்கான ஒரு பாடலை வச்சிருக்குது, தனக்கான ஒரு மொழியை வச்சிருக்குது. அடையாளம் அது ஒரு அடையாளம், அது ஒரு உரிமை. இதற்காக தானே இத்தனை வருஷமா வந்து போராடிட்டு இருந்தாங்க. அதை வந்து நீ வந்து அப்படி சிம்பிளா வந்து பாடல் அப்படின்னு ஒரு கடந்து போக முடியாதுல்ல. அப்படி பார்த்தா ஏகப்பட்ட விஷயங்கள் இப்படி வந்து கடந்து போக முடியும். இப்போ தமிழ் கூட ஹிந்தியும் சேர்த்துக்கணும், அதான் தமிழ் இருக்குல்ல, ஹிந்தி படிச்சா என்ன, ஹிந்தி சேர்த்துக்கிட்டா என்ன, தமிழ்ல யார் படிக்க வேணாம், இந்திய சேர்த்துக்கு தானே சொல்றோம் அப்படின்னு சொல்லி. இது எல்லாமே அவங்களோட லாங்குவேஜ் தான். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஜேசிடி பிரபாகரும் இதே ஆன்சர் தான் சொன்னாரு. தமிழ் பாடினாங்கல்ல, தமிழ் தாய் வாழ்த்து பாடினாங்கல்ல. அப்புறம் ராஜ்மோகன் இதுதான் சொன்னாரு, தமிழ் தாய் வாழ்த்து பாடினாங்களே அப்படின்னு சொன்னாரு. அதே தான் இவர் வந்து வேற மொழியில அவர் சொல்றாரு, அவருக்கு தெரிஞ்ச லோக்கல் லாங்குவேஜ்ல அவர் இப்படி சொல்றாரு. ஆனா அது எவ்வளவு பெரிய அபத்தமான வாதம் அப்படின்னா, உன்னோட மொழி வழி உரிமையை, உனக்கான உரிமையை வந்து நீ வந்து ஒன்றிய அரசுகிட்ட, ஒரு அதிகாரமிக்க ஒரு அரசு வந்து இருக்கிற மாநில உரிமைகளை நசுக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் நீ இப்படி பேசுறது வந்து சரண்டர் ஆகிற மாதிரி. எனக்கு இன்னொன்று என்னன்னா, இது ஒரு சிக்னலாக தோணுது. இது வந்து மெல்ல 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 இங்கே வந்து அந்த ஆதிக்க எதிர்ப்பு வந்து நீர்த்து போகும்
ஆர்எஸ்எஸ், பாஜக இவங்களுடைய ஆதிக்க உணர்வு நம்மளை வந்து பார்ப்பனியத்தோடு நம்மளை வந்து அணுகும், நம்மளை வந்து அடிமைப்படுத்தும், மீண்டும் நம்மளை பின்னாடி தள்ளும் அப்படிங்கிற பயம் உருவாகுது. அதற்கு இவர்கள் வந்து பெரியார், அண்ணா இந்த மாதிரி ஆளுமைகளோட முகமூடிகளை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுதான் பெரிய பிரச்சனை. நேரடி எதிரியோட நம்ம போராடிடலாம். ஆனா இப்போ பாருங்க, அவங்க வந்து பெரியாரையும் அண்ணாவையும் பேச வச்சுட்டோம் அப்படின்னு அதுல வந்து நம்மளை வந்து இங்க கையை காட்டிட்டு, இன்னொரு பக்கம் வந்து இங்க கோவில்கள்ல அறநிலையத்துறை, இந்து சமய அறநிலையத்துறையோட அமைச்சர் ரமேஷ் வந்து அதுல இத்தனை கோடி ரூபாயில என்னென்ன பணிகள்லாம், கல்யாண மண்டபங்கள் இதெல்லாம் வந்து கட்டப்படுறத அப்படியே நிப்பாட்டுறோம். போன ஆட்சியில அறிவிக்கப்பட்டது. ஆமா, போன ஆட்சியில அறிவிக்கப்பட்டதை நிப்பாட்டுறோம் அப்படிங்கிறாங்க. ஏன் அதை நிப்பாட்டணும்? அதாவது கோவில்கே நிதி பத்தலன்றாங்க, கோயில் நிர்வாகத்துக்கு நிதி பத்தல, அதனால அந்த அதை வச்சு வெளிய வேலைகள்லாம் அதை செய்ய முடியாதுன்றாங்க. அப்ப எப்படி திமுக அரசு அதை ஆரம்பிச்சது? பணம் இல்லாம எப்படி ஆரம்பிக்க முடியும்? ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும், பணம் வேணும் இல்ல? அப்போ இது வந்து ஒரு லாஜிக்கல். அப்படி இல்லைன்னா அது குறித்த வெள்ளை அறிக்கை கொடு. அதுதான் வெள்ளை அறிக்கை. நீ கொடு, எவ்வளவு இருக்குது, எவ்வளவு செலவா இருக்குது, எத்தனை பேர் ஊழியர்கள் இருக்காங்க, அதுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்குறோம், எவ்வளவு கோயில்ல இருந்து எந்த வருமானம் வருது, குறிப்பா சிதம்பரம் கோயில்ல எல்லாம் எவ்வளவு வருமானம் வந்துட்டு இருக்கு, அதை போய் பார்த்து அதை கைக்குள்ள கொண்டு வா. அதை வச்சு நீ இன்னும் நாலு பேருக்கு ஸ்கூல் கட்டு. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன். இதுதானே இறைவனை காண்கிறது. கோவில்ல பக்தர்கள் போடுறது அந்த வெறும் பூஜைக்கு மட்டுமா? இல்லையா? அதை வச்சு ஒரு 4 நல்ல விஷயம் நல்லது தானே. திருப்பதி கோவில்லே வந்து இன்ஸ்டிடியூட்லாம் வச்சிருக்காங்க, அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. அதில் படித்தவங்களாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அதில் படிச்சு வந்தேன் அப்படின்லாம் சொல்லிக்கிறாங்க. இப்போ இங்கே அதை நடத்துறதுல உனக்கு என்ன பிரச்சனை? இது வந்து ஆர்எஸ்எஸ்ஸின் குரல். கடந்த ஆட்சியில் எடப்பாடி வந்து இதே வார்த்தையை சொன்னார். தமிழ்நாடே கொந்தளிச்சுது. என்ன சொன்னார் அப்படின்னா, அது எப்படி வந்து கோவில் பணத்தில் வந்து நீங்கள் வந்து காலேஜ் கட்டலாம் அப்படின்னு கேட்டார். இது ஆர்எஸ்எஸ்ஸின் குரல், இது வந்து அக்மார்க்கு இந்து சங்கியின் குரல், மொத்தமாகவே கரைஞ்சிட்டாரு எடப்பாடி அப்படின்னு குமுறுன்னு குமுறுனாங்க. ஆனால் இன்னைக்கு விஜயோட இந்த தாவேக ஆட்சியில் அவரோட மினிஸ்டர் வந்து நிப்பாட்டிட்டாரு. அவர் சொன்னார், இவர் வந்து நிப்பாட்டியே காட்டிட்டாரு. ஆனால் இப்போ வரைக்கும் இது குறித்து வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சரி, இடதுசாரி கட்சிகளும் சரி, பிசிகவும் சரி, ஏன் திமுக கூட பெருசாக வந்து இதை குறித்து பேசலை. அப்போ பிஜேபி வந்து மெல்ல மெல்ல நம்ம வந்து ஆக்கிரமிப்பு ஆரம்பிச்சது. எப்படின்னா, தமிழ் தாய் கூட இந்தி இருந்துட்டு போகுது, கோவிலில் நாங்கள் அப்படி கொஞ்சம் கை வச்சுக்கிறோம். இந்த உத்தரவுக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சதுக்கு யாருன்னா இந்து முன்னணி எப்பேற்பட்ட ஒரு இந்துத்துவ ஒரு சக்தி, இது வந்து ஒரு பயங்கரவாத சக்தி மாதிரி அது வந்து வாழ்த்து தெரிவிக்குது. ஆக இந்த ஆட்சி எதனை நோக்கி போகுது, எப்படி போயிட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் இது. அதே டிபேட்ல இன்னொரு விஷயம், இது வேற. அந்த விஷயத்த வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு யாரோ இல்லை இன்ஸ்டாகிராம் ஐடி யாரோ இது கமெண்ட்ல போட்டா பரவாயில்ல. அவரு ஊரறிஞ்ச ஊடகவியலாளர்கள், இப்போ தேசிய செய்தி தொடர்பாளர் இருக்கிற தாவேக்கால ஃபெலிக்ஸ், இந்த கும்மிடிப்பூண்டி விஷயமோ சூலூர் விஷயத்திலே வந்து பெற்றோர்களோட அனுமதி இல்லாமலே வந்து பாதிக்கப்பட்டவங்களோட பிணத்தை வந்து எரிச்சது இல்லை புதைச்சது இருந்தது செஞ்சது, இதை வந்து காவல்துறை எப்படி பண்ணுச்சு, இது உங்கள் ஆட்சியில் தான் நடக்குது, இதுக்கு எதனா பதில் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு பதில் சொன்னார். அதை செஞ்ச காவல்துறை வந்து திமுகவோட லாயலிஸ்ட், திமுகவோட விசுவாசிகள், அவங்க அதை செஞ்சுட்டாங்க. அப்படி தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில் அரசு அதிகாரிகளாக திமுக விசுவாசிகள் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் கண்டறிஞ்சு நாங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அது ஒரு கால அவகாசம் தேவைப்படும். அவங்க தான் அதை பண்ணிட்டாங்க, அதுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்றாரு. இன்னமுமே we are just very new. 1 month கூட ஆகல. the entire system ஆட்சி டக்குன்னு மாறிடுங்க. லாயலிஸ்ட்ன்றவங்க ரொம்ப நாள் இருப்பாங்க, அது சீக்கிரம் களையணும். that will take some time. அப்ப திமுக லாயலிஸ்ட் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல வாய்ப்புகள் நிறைய இருக்குல்ல. இது எவ்வளவு ஒரு கேனத்தனமான ஒரு வாதமா இருக்கும். சரி, நான் ஃபெலிக்ஸ்ட்ட கேட்குறேன், அவங்க வந்து டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் லாயலிஸ்ட் அப்படின்னு சொல்றல, நடவடிக்கை எடு. இந்த 2 சம்பவம் தானே, அதை என்கொயரி பண்ணதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? சம்பவம் நடந்து எவ்வளோ நாள் ஆச்சு? அதை என்கொயரி பண்ணுங்க. என்கொயரி பண்ணி அந்த சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரில மக்கள் முன்னாடி நிப்பாட்டு, தண்டனை வாங்கி கொடு, அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணு. இந்த திமுக யாரு அப்படிங்கிறது நீ சொல்லு. எல்லா விஷயத்தையும் ரொம்ப சுலபமா இது வந்து திமுகவோட சதி, பவர் கட் திமுகவோட சதி, ஃபியூஸ் கட்டை ஒரு திமுக, அப்புறமா லைவ் கட் ஆனது திமுக. அங்கேயும் வந்து ஃபியூஸ் கட் உருவிட்டாங்கன்னு சொல்றாங்களா? அங்கேயும் சொல்றாரு. ஆக ஒரு விஷயத்துக்கு அக்கௌண்டபிலிட்டி இல்லைங்கிறது தான் மறுபடியும் அவங்க நிரூபிச்சுட்டே இருக்காங்க. எல்லாத்துக்குமே நீ திமுக மேல பழிய போடுறனா, இது வந்து மோடி ஸ்டைல். மோடி வந்து நேரு மேல பழி போடுவாரு, இந்திரா காந்தி மேல போடுவாரு, நேரு தான் உங்களுக்கு. அதே மாதிரி இங்க இவங்களுக்கு வந்து எது நடந்தாலும் சரி, வந்து கெட்டது நடந்தது அப்படின்னா அது எல்லாத்தையும் திமுக மேல எழுது, நல்லது நடக்குதுன்னா திமுக செஞ்ச நல்லது எல்லாத்தையும் தாம்பேர்ல எழுது. இப்படி ஒரு கேவலமான ஒரு ஃபார்முலாவை வந்து மக்கள் முன்னாடி நம்ப தகுந்த மாதிரி ரீல்ஸ் போட்டு இவங்க வந்து நிரூபிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி இவங்க வந்து எல்லா விஷயத்துலையும் வந்து திமுக மீது பழி போட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்துல மட்டும் இவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல. அது என்ன அப்படின்னா, ஸ்ரீவைகுண்டம் பக்கத்துல ஒரு தாவேக்காவோட நிர்வாகி ஒரு பெண், அவர் வந்து இயல்பாகவே விஜயோட ரசிகை. அவரை 2 பேர் வந்து தாவேக்க நிர்வாகிகள் கூட்டு போய் வந்து அவரை வந்து வன்கொடுமை பண்ணியிருக்கிறாங்க. அந்த பெண்ணை வந்து நீ வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்காத, வாபஸ் வாங்க அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா தாவேக்காவோட எம்எல்ஏ சரவணன். இதுல வந்து குற்றம் சாட்டப்பட்டவர், அப்புறமா விக்டிம்,
அப்புறமா விக்டிமை எதிர்த்து மிரட்டியவர் எல்லாமே தாவேக தான். இதுல மட்டும் ஒண்ணுமே பண்ண முடியல. நேற்றுக்கு டிபேட்ல அந்த கேள்விக்கு வந்து ஃபெலிக்ஸால பதில் சொல்லவே முடியல. ஆமா, அவரை விசாரிக்க வந்தா நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதான், அவரால் அதை பேசவே முடியல. அந்த அளவுக்கு வந்து இவர்களுடைய இப்போ இதுல என்ன பழி போடுவேன்? இப்போ இதுல வந்து அந்த பொண்ணு வந்து டிஎம்கேட லாயலிஸ்டா, இல்ல அந்த நிர்வாகிகள் 2 பேரும் எம்எல்ஏ சரவணன் வந்து எம்எல்ஏ சரவணன் வந்து வேணுனே பண்ணிட்டு மிரட்டுறேன், என் ஆட்சிக்கு வந்து கெட்ட பேரை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு செய்யறாரா? நீ எம்எல்ஏ சரவணன் மேல தானே ஆக்ஷன் எடுத்துருக்கணும். இப்போ வரைக்கும் கட்சி ரீதியாக கூட எந்த ஆக்ஷனுமே நீ எடுக்கலையே. அப்படி இருக்கும் பொழுது எல்லாத்துக்கும் முட்டு கொடுத்து திமுக மீது பழியை போட்டு இவர் தப்பிச்சிடலாம், இந்த மாதிரி பண்ணிடலாம், நேரட்டிவ் செட் பண்ணி தப்பிச்சிடலாம் அப்படிங்கிறது வந்து அது ரொம்ப நாளைக்கு ஓடாது. எலெக்ஷன் டயத்தில் அவங்களுக்கு ஏதோ கை கொடுத்துச்சு, ஆனால் இது நீண்ட நாளுக்கு ஓடுமா? தமிழ்நாட்டுக்கு அது நல்லதா? அதெல்லாம் விடுங்க, நீங்கள் ஆட்சியை விட்டுருங்க. தமிழ்நாட்டுக்கு அது எவ்வளோ பெரிய சீரழிவு. இதே மாதிரி எல்லாரும் செய்ய கிளம்பிட்டா என்ன ஆகும்? நேற்றுக்கு அந்த டிபேட்டில் பேசும்பொழுது விவாதிக்கப்பட வேண்டியது லைவா, மேகதாது பிரச்சனையா, இல்ல நிதிநிலை அறிக்கை கொடுத்தாங்களே ஒயிட் பேப்பர், வெள்ளை அறிக்கை, அதுல வந்து இவங்க வந்து எவ்வளவு கடன் வாங்கினாங்கிற அதுவா அப்படின்லாம் வந்து ஃபெலிக்ஸ் கோவப்படுறாரு. அதே ஃபெலிக்ஸ் மறுபடியும் என்ன சொல்றாரு? பாடல் தான் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி. புரியுதுங்களா? அவங்களுக்கு தேவையான விஷயத்த வந்து நார்மலைஸ் பண்றது. இப்போ என்ன பிரச்சனை? லைவ் தான் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி. ஆமா, லைவ்ல பிரச்சனை இருக்குல்ல, நீ உன்னோட மொத்த வண்டவாளமும் அதுல தான் அம்பலமாகுது, தண்டவாளம் ஏறப்போகுது. அப்படி மக்களுக்கு அங்க என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு உரிமை இருக்குல்ல. ஆமா, அது முக்கியமானு கேட்டா அது ஒரு ஊடகவியலாளரா இருந்து அது மூத்த பத்திரிகையாளர். சரியா? அதனால நேற்றைய டிபேட், அந்த மாலை முரசு டிபேட், அதுல இன்னொரு விஷயமா நடந்தது. இவங்க சொல்றாங்க, நீங்க என்னத்த அப்படி பேசிட்டீங்க, நிதிநிலை அறிக்கை சொல்றது இருக்கட்டும், பிரஸ் மீட்ல இவங்க என்ன சொன்னாங்க, அவங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு இருக்கிற வரம்பு மீறிங்களா அவங்க கடன் வாங்கல, அவங்களோட தெம்புக்கு ஏற்ற கடன் தான், தமிழ்நாடோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற கடன் தான் வாங்கியிருக்காங்க, வாங்கின கடன் எதனா தேவையில்லாம பயன்படுத்தப்பட்டிருக்குதா அப்படின்னு கேட்டா அதுக்கும் வந்து செயலாளர் வந்து இல்ல அப்படின்னு சொன்னதுக்கு அப்படிலாம் இல்ல அப்படின்னு ஒரு இன்னொரு ரவுண்டுக்கு வருவாரு. அப்படியே அவங்க கேக்குறாங்க, சரி இவங்களா சொன்னது இருக்கட்டும், விஜய் போய் இங்க என்ன பேசுறாரு? நிதி ஆயோக்ல தமிழ்நாடு இப்படிப்பட்ட சிறந்த மாநிலம், பெண்கள் கல்வி வளர்ச்சி, வேலை வாய்ப்புல பெண்கள் அதிகமா இருக்கிறாங்க, இப்படி பல பொருளாதார ரீதியா தமிழ்நாடு வந்து ரொம்ப முன்னேறி இருக்குது, இன்னும் அவங்களுக்கு இன்னும் எங்களுக்கு இந்த மாதிரி இன்னும் பல விஷயங்கள் தேவை அப்படின்றதெல்லாம் இதை சொல்லி தானே விஜய் கேட்டாரு. அப்ப அதெல்லாம் திமுக, திராவிட கட்சிகள், அதிமுக இவங்கெல்லாம் செஞ்ச சாதாரண அப்படின்னு கேட்டா அப்படி பேசவே இல்லையே விஜய், தெரியுமா அவங்களுக்கு அப்படின்றது. மறுத்துருக்கலாம்ல. நிதியாவுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த நியூஸ்லாம் சுத்திட்டு இருந்துச்சுல, நீங்க மறுத்துருக்கலாம்ல. இப்படி வந்து பரப்பப்படுறது வந்து பொய் செய்தி பரப்புவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லலாம்ல. ஆக்சுவலி என்னன்னா, உண்மையை பேசின ஃபேஸ்புக் போஸ்ட், யூடியூப் சேனல்ஸு, அப்புறமா இந்த மாதிரி ஃபேஸ்புக் பேஜஸ், இது எல்லாமே நீக்கப்படுது. அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குது. எந்த இடத்துலையுமே டிரான்ஸ்பரன்சிலாம் ஒன்றும் கிடையாது. இவங்க டிரான்ஸ்பரன்சின்னு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, எவனாவது ஒரு எளியவன் 10 ரூபா லஞ்சம் வாங்குறான்னா அவனை வீடியோவோட எடுத்து நாங்கள் பாரு லஞ்சத்தை ஒழிச்சிட்டோன்னு எளிய மக்கள் மீது இவங்க தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறாங்களே தவிர இவர்களை நோக்கிய குற்றச்சாட்டுகளுக்கு எந்த பதிலும் இல்லை. பதில் இல்லை அப்படின்னா அதை நீக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இது வந்து டிரான்ஸ்பரன்சியான ஆட்சியும் கிடையாது. அதேமாதிரி ஃபெலிக்ஸ் ஜெரால்டுங்கிற மூத்த பத்திரிகையாளர், டெக்னிக்கலாகவும் எல்லாம் தெரிஞ்ச மூத்த பத்திரிகையாளர் வந்து இந்த மாதிரி இது வந்து ஒரு எடுத்துக்காட்டா, தாவைக்கோட ஆட்சியில நாங்க விஜய கேள்வி கேட்டா, இல்ல முக்கியமான அமைச்சர்களை வந்து எதிர்த்தரப்புல இருந்து பக்கத்துல இருந்து கேள்வி கேட்டா அவங்க எப்படி சிக்கி சின்னாப்பனாமாவாங்கிறதுக்கு உதாரணம் தான் நேற்றுக்கு ஃபெலிக்ஸ். அந்த ஃபெலிக்ஸ் வந்து நீங்க அப்படியே தாவைக்க கட்சியா நீங்க உருவப்படுத்தி பாத்தீங்கன்னா எப்படி பதில் சொல்ல முடியாம, பதில் தெரியாம இருக்கிறாங்களோ அதுதான் தாவைக்க ஆட்சி, அதுதான் நடந்துட்டு இருக்குது. இவ்வளவு நேரம் பல்வேறு விஷயங்கள் குறித்து உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.